பிரைஸ் லார்ட். நாம் எப்பவுமே எதுக்காக ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எஜமான் ஆண்டவராகிய கர்த்தர் வரும்போது நாம் வேலை செய்கிற பிள்ளைகளாய், ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய், கர்த்தரின் சித்தம் செய்கிற பிள்ளைகளாய், நம் கரத்திலே கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நாம் சரியாக செய்து முடித்திருக்கிற பிள்ளைகளாய் தேவன் காண வேண்டும். அதனால்தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யார்? அப்போது தேவனாகி கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பரலோகத்தின் சுதந்திரங்களை நாம் பெறும்படியாக இன்றைக்கி நம்ம கையில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும், அது ஊழியமாக இருக்கலாம், குடும்பத்தை கட்டுகிற காரியமாக இருக்கலாம், பிஸ்னஸில் நம்ம அது உழைக்க வேண்டிய காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக பிரயாசப்பட வேண்டிய காரியமாக இருக்கலாம். எதுலனாலும் நாம் உண்மையாய் காணப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நினையாத வேளையில் மரணம் வரும், நினையாத நேரத்தில் நான் வருவேன், அப்பொழுது என் சித்தம் செய்கிறவனாய் காணப்படுகிறவனே பரலோகத்துக்கு வருவான் என்று சொல்லி இருக்கிறது. அவர் சித்தம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.